நலத் திட்டங்களுக்கு நிதி இல்லை, மத்திய அரசு கொடுப்பதில்லை என வாய்க்கூசாமல் பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் மத்திய அரசு கொடுக்கும் பணமும் மக்கள் வரி பணமும் ஊழல் மற்றும் முறைகேடுகளால் கொள்ளையடிக்கப்படுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறையில் நடந்துள்ள முறைகேடு அதிகாரிகளை அதிர வைத்துள்ளது. தமிழகத்தில் காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடியை ஊக்குவிக்க தேசிய தோட்டக்கலை இயக்ககம் ஆண்டுக்கு 136 கோடி ரூபாய் ஒதுக்குகிறது. இந்த நிதியில் சாகுபடி பரப்பு விரிவாக்கம், இயற்கை வேளாண்மை ஊக்குவிப்பு, காளான் உற்பத்தி கூடங்கள், பசுமை குடில், நிழல் வலை குடில் அமைத்தல், குளிர்பதன கிடங்குகள் அமைத்தல், தேனீ வளர்ப்பு, பழைய தோட்டங்களை புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. இதேபோன்று தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் துளி நீரில் அதிக பயிர் என்ற நுண்ணீர் பாசன திட்டத்தையும் மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த 2 திட்டங்களுக்கும் கடந்த 4 ஆண்டுகளில் 3102 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. நடப்பாண்டு 1173 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடந்து வருகின்றன. ஊழல் மற்றும் முறைகேடுகளில் மட்டுமே திளைக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் இந்த 2 திட்டங்கள் வாயிலாக நூதன முறையில் 75 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆய்வுக் கூட்டம், அதிகாரிகளுக்கு டீ, காஃபி, சாப்பாடு, போக்குவரத்து செலவுக்கு இந்த பணம் செலவிடப்பட்டதாக கணக்கு காட்டப்பட்டுள்ளது. டெண்டர் அவசியம் திட்டத்தின் சாதனை தொடர்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் வீடியோ எடுத்ததாக ஆண்டுக்கு 3.5 கோடி ரூபாய்க்கு கணக்கு காட்டப்பட்டுள்ளது. ஆனால் சென்னைக்கு அதிகாரிகளை அழைத்து வீடியோ பதிவு செய்து பில் தொகையை மட்டும் மாவட்டங்களுக்கு அனுப்பி மாவட்ட அதிகாரிகளிடம் கையெழுத்து பெற்று மோசடி செய்துள்ளதாக கூறுகிறார்கள் அதிகாரிகள். மேலும் பெஞ்சல் புயல் சேதம் தொடர்பான பாதிப்புகளை வீடியோ பதிவு செய்ததாக 3 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு கணக்கு காட்டப்பட்டுள்ளதாம். வழக்கமாக 10,000 ரூபாய்க்கு மேல் ஏதாவது செலவு செய்ய வேண்டுமென்றால் அதற்கு டெண்டர் வெளியிட வேண்டும் என்ற விதி தோட்டக்கலைத்துறையில் உள்ளது. ஆனால் அதிகாரிகளோ டெண்டர் வெளியிடாதது மட்டுமின்றி வேளாண் துறை செயலர் தலைமையிலான ஆட்சி மன்ற நிர்வாக குழு ஒப்புதலும் இல்லாமல் பணத்தை செலவிட்டுள்ளனர். இது ஒருபுறம் இருக்க, இல்லாத காருக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் கணக்கு காட்டப்பட்டிருப்பது அதிகாரிகளை அதிர செய்துள்ளது. அந்த வகையில் தோட்டக்கலைத்துறை உயர் அதிகாரி பயன்பாட்டிற்கு ஏற்கனவே 3 சொகுசு கார்கள் உள்ளன. ஆனால் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரை வாடகைக்கு எடுத்து அதற்கு மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு கட்டணம் செலுத்தியதாக கணக்கு காட்டியுள்ளனர். இல்லாத காரின் டிரைவர் மற்றும் டீசல் செலவுக்கு தனியாக துறையிலிருந்து பணம் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆக திராவிட மாடல் என கூறி 10 ரூபாய் முதல் பல ஆயிரம் கோடி ரூபாய் வரை ஒரு துறை விடாமல் ஒவ்வொரு துறையிலும் பல முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளனர் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள். எந்த துறையில் என்ன நடக்கிறதென எதுவுமே தெரியாமல் ஆட்சியா என உளறிக் கொண்டிருக்கிறார் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த ஆட்சி இன்னும் தொடருமானால் தமிழ்நாடு திவாலாகி மக்கள் பஞ்சம் பட்டினியில் சிக்கி தவிக்கும் நிலை வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்கிறார்கள் திமுக ஆட்சியில் நடக்கும் முறைகேடுகளை கண்டு தலை சுற்றி நிற்கும் அதிகாரிகள். மக்களை காப்போம், தமிழகத்தை ஸ்டாலினின் திமுக அரசிடமிருந்து மீட்போம்.